Hello friends, welcome to Tamil Tech Knowledge. Friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு வர ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இல்ல லிங்க் ஏதோ டாக்குமெண்ட்லாம் நம்ம எப்படி தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், நம்ம சேவ் பண்ணி வைக்கலாம், அலையாம நமக்கு எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம். இன் கேஸ் எப்பயாவது ஒருத்தர் அவசரமா கேக்குறாங்க, திடீர்னு ஒரு ஃபோன் நம்பர் கேக்குறாங்க, ஒருத்தர் அனுப்பிச்சாங்க ஒரு ஃபோன் நம்பரை, நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்போதைக்கு நம்ம பார்த்துட்டு கால் பண்ணிடுவோம், அப்புறம் விட்டுருவோம். ஓகேங்களா? இன்கேஸ் நம்ம ஃப்யூச்சரில் யாராவது கேட்குறாங்க, எதிர்காலத்தில் யாராவது ஒருத்தர் அந்த நம்பர் எனக்கு அனுப்பிச்சேனே, எனக்கு அந்த நம்பர் வேணும் இப்போ அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரால் பண்ணி தேடுவோம், என்னைக்கு அனுப்பிச்சாங்க, நம்ம திங்க் பண்ணுவோம், அப்புறம் நம்பர் எங்கே சேவ் பண்ணேன் அப்படிலாம் நம்ம யோசிப்போம். சேவ் பண்ணாமல் விட்டுட்டோமே, அலைஞ்சிடுச்சா அப்படிலாம் நம்ம டென்ஷன் ஆகும், தேடும்போது டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் நமக்கு அனுப்புகிற ஒரு முக்கியமான மெசேஜெலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். என்னதான் தானாகவே வாட்ஸ்அப்பில் அலைஞ்சாலுமே சரி, நம்ம முக்கியமான மெசேஜ்லாம் அலையாமல் பார்த்துக்க முடியும். நீங்களே டெலிட் பண்ணாலுமே கிளியர் சேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே அலைஞ்சிரும் இல்லைங்களா? ஸோ அதில் இருக்க முக்கியமான மெசேஜ்லாம் நம்ம நிறுத்திட்டு மற்றது மட்டுமே அழைக்க முடியும். சரிங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஜிமெயிலுக்கு நம்ம ஜிமெயில் பாஸ்வேர்டு, அப்படி இல்லைனா நம்மளோட வைஃபை பாஸ்வேர்டு நம்மளோட தம்பியோ நம்மளோட ஃபேமிலி பர்சனே நமக்கு அனுப்பியிருப்பாங்க. இதுதான் வைஃபை பாஸ்வேர்டு, நீ சேவ் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம அப்போதைக்கு அந்த வைஃபை பாஸ்வேர்டு பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுட்ருப்போம். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த பாஸ்வேர்டு நம்ம மறந்துடுவோம் இல்லைங்களா? ஒரு கஷ்டமான ஒரு பாஸ்வேர்டாக இருந்தால் மறந்துடுவோம். இப்போ நமக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரால் பண்ணி தேடுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி தேடாமல் அப்படியே சேவ் பண்ணுறது எப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போகிறேன். நான் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் நம்பரை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. நான் இப்போ இதுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எமோஜி நம்ம அனுப்பிச்சிக்கலாம். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மேலே எமோஜிஸ்லாம் காமிக்கும். நமக்கு எது வேணுமோ, தம்ஸ் அப் வேணும், தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க அனுப்பிச்சதுக்கு நன்றி சொல்லிப்போம். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு தம்ஸ் அப் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இப்போ எப்படி நம்மளோட டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலான்னு பார்ப்போம். திரும்பவும் நான் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ எமோஜி கிட்ட போகாதீங்க, மேலே ஸ்டார் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இருக்கிற டைம், எந்த டைம் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க, டைமுக்கு 20:10 இருக்குல்ல, அந்த டைமுக்கு பக்கத்தில் ஸ்டார் சிம்பிள் வந்துடும். ஸ்டார் சிம்பிள் வந்துச்சுன்னா நமக்கு ஸ்டார் பண்ணிட்டேன், அதை நான் ஸ்டார் மெசேஜ் அது நான் அர்த்தம், எனக்கு நான் சேவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது எப்படி பார்க்கலான்னா, பேக்கில் போயிட்டு வாட்ஸ்அப்லேயே மேலே 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டு மெசேஜ் ஒன்று காமிச்சது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம சேவ் பண்ண ஸ்டார் மெசேஜ்லாம் காமிக்கும். இந்த லிங்க்கு டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே இம்பார்ட்டண்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டோம். அதனால் நம்ம ஒவ்வொரு வாட்ஸ்அப் நம்பர்லேயும் போயிட்டு நம்ம தேட வேணாம். இப்போ நான் அந்த வாட்ஸ்அப்லேயே போயிட்டு நிறைய அனுப்பிச்சிருக்காங்க, நான் எல்லாமே கிளியர் சேட் கொடுக்குறேன். இப்போ எனக்கு எல்லா வாட்ஸ்அப்பை நான் கிளியர் பண்ணுறேன். நான் கிளியர் சேட் கொடுக்குறேன் பாருங்கள். கிளியர் சேட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அலைஞ்சிரும். உங்களுக்கு எல்லாமே அலையணுமா கேட்குறாங்க, ஆமாம் நான் அழைச்சிட்டேன். ஆனால் ஒரு சில மெசேஜ் மட்டும் அலையாமல் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே நான் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு எல்லாமே இது பாஸ்வேர்டோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதனால் முக்கியமானதுன்றதுனால ஸ்டார் போட்டுறதெல்லாம் அலையாமல் இருக்கும், மற்றதெல்லாம் அலைஞ்சிரும். சரிங்களா? அப்போது ஸ்டார் போட்ட மெசேஜ் எல்லாமே நமக்கு சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் எல்லா நம்பர்லேயும் ஸ்டார் போட்டு வச்சுருப்பீங்க, எல்லா நம்பர் வாட்ஸ்அப்லேயும் ஸ்டார் போட்டு வச்சுருக்கீங்க. அது எல்லாம் எங்கே பார்க்கணும்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் போயிட்டு அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல, ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நியூ குரூப்லாம் இருக்குது, அது கீழே ஸ்டார்டு மெசேஜ் இருக்குப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா நம்பர்லேயும் நீங்கள் எதெல்லாம் ஸ்டார் போட்டிங்களோ அது எல்லாமே இங்கே நமக்கு சேவ் ஆகிடும். சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ எல்லாமே தெரியும், ஸ்டார்டு மெசேஜ் பற்றிலாம் தெரியும். நான் ஆக்சுவலாக தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.